This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. போக்குவரத்து இது மனித நாகரிகத்தின் வளர்ச்சி. போக்குவரத்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதோ, ஒரு விரைவாக ஒரு சாலையவோ அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ போகும்போது தான் அதை நம்ம மனித நாகரிகத்தின் வளர்ச்சியாக பார்க்குறோம். முதல்ல இந்த போக்குவரத்து ஆத்தங்கரையிலேருந்து ஆரம்பிச்சுது. ஆத்தங்கரை பயன்படுத்தி தான் தன்னோட போக்குவரத்தை பயன்படுத்திகிட்டு இருந்தான். இப்போது காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், பைக்கில் போகிறோம், எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குறோம். போக்குவரத்தை பற்றி அறிமுகம் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்திய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலே இல்லாத ஒரு நகரம் இருக்குதுங்க. அது எந்த நகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இந்திய நகரங்கள் மற்றும் நகர்ப்புற மையங்களைப் போல் அல்லாமல் போக்குவரத்து சிக்னலில் பச்சை நிறம் எரியும் வரை காத்திருக்கும்போது ஓட்டுநர்கள் நிறைய நேரங்களில் ஹார்ன் அடிப்பாங்க. ஆனால் ஒரு ஊரில் அடிக்கிறது இல்லை. அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் போக்குவரத்து நெரிசல்கள் இல்லாத ஒரு நகரம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். இங்கு ஓட்டுநர்கள் தங்கள் வாகன ஹாரன்களை சத்தமாக அலற விடுவதில்லை. இதையெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு கற்பனையாக தோன்றலாம், ஆனால் அதுதான் உண்மை. வடகிழக்கு இந்தியாவின் மிசோராம் மாநிலத்தின் தலைநகரான ஐஸ்வால் தான் இதை மெய்ப்பிக்கிறது. இந்த நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல்கள் இல்லை. குறைந்தபட்ச ஹாரன் கூட இங்கு இல்லை. இந்தியாவின் பெரும்பாலான முக்கிய நகர்ப்புற மையங்கள் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் போன்ற மக்கள் தொகை குறைந்த இடங்களில் கூட போக்குவரத்து நெருக்கடிக்கு பெயர் பெற்றவை. போக்குவரத்தை நன்கு நிர்வகித்து கார் உரிமையாளர்கள் தங்கள் நகரத்தை சத்தமின்றி வைத்திருக்க விதிமுறைகளை பின்பற்றினால் ஒவ்வொரு இந்திய நகரமும் என்னவாக இருக்கும் என்பதற்கு ஐஸ்வால் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. மற்ற இந்திய நகரங்கள் மற்றும் நகர்ப்புற மையங்களைப் போலல்லாமல் போக்குவரத்து சிக்னலில் பச்சை நிறம் எரியும் வரை காத்திருந்து ஓட்டுநர்கள் ஹார்ன் அடிப்பதை அரிதாகவே பார்க்க முடிகிறது. இங்குள்ள சாலைகளில் வாகன உரிமையாளர்கள் நீண்ட நேரம் வரிசையில் பொறுமையாக காத்திருப்பதை காணலாம். அந்த சமயத்தில் கூட கார் இன்ஜினை கூட அணைத்து விடுகிறார்கள். இதற்கு கண்டிப்போ அல்லது போக்குவரத்து விதிகளை கடுமையாக அமல்படுத்துவதோ காரணமல்ல. இந்த ரகசியம் மிசோராம் மாநிலத்தின் கலாச்சாரத்தில் உள்ளது. ஒழுக்கம் மற்றும் குடிமை பொறுப்பை முக்கிய மதிப்புகளாக வடகிழக்கு மாநில மக்கள் பின்பற்றுகிறார்கள். ஐஸ்வாலின் அமைதியான போக்குவரத்து வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பார்வையாளர்களை உட்பட பலரையும் திகைக்க வைத்துள்ளது. இந்தியாவிலும் உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான நகர்ப்புற மையங்களைப் போலல்லாமல் நகரத்தின் சாலைகள் அமைதியாகவும் சத்தமின்றியும் இருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்படைகிறார்கள். அதன் முறையான போக்குவரத்திற்காக மட்டுமன்றி ஐஸ்வால் நகரம் அதன் தூய்மைக்கும் பிரபலமானது. இங்குள்ள தெருக்களில் குப்பைகள் கொட்டப்படுவதை அரிதாகவே பார்க்க முடியும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மிசோராம் மக்களின் இத்தகைய முதிர்ந்த குடிமை நடத்தை கடுமையான அபராதங்களால் அல்லது கடுமையான காவல் உதவியுடன் செயல்படுத்தப்படுவதில்லை. மாறாக இது சமூகத்தினரிடையே ஆழமாக வேரூன்றிய சமூக மனசாட்சி மற்றும் ஒழுக்க நெறிகளிலிருந்து உருவாகிறது. இது மிசோராம் மக்கள் சாலையிலும் போக்குவரத்திலும் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பிரதிபலிக்கிறது. முக்கியமாக இங்கு பொறுமை மதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து ஹாரன் அடிப்பது போன்ற முரட்டுத்தனமான செயல்கள் அநாகரிகமாக கருதப்படுவதால் வாகன ஓட்டிகளால் அவை தவிர்க்கப்படுகின்றன. போக்குவரத்து மேலாண்மை மற்றும் ஒழுங்கிற்கு காவல்துறை கண்காணிப்பு அல்லது கடுமையான அபராதங்களை விட தனிப்பட்ட ஒழுக்கமும் வலுவான குடிமை உணர்வும் எவ்வாறு சிறந்த கருவிகளாக செயல்படும் என்பதற்கு ஐஸ்வால் நேரடி உதாரணமாக உள்ளது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோட விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.